வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அவசர பதிவும் கூட. இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு வசந்த நவராத்திரி ஆரம்பமாகுது. பங்குனி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களையும் நாம வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த வசந்த நவராத்திரி துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கு உகந்தது. இத பத்தின பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த நவராத்திரி இருக்கக்கூடிய 9 நாட்கள்லயும் நாம எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே 9 நாட்கள்ல தீருங்கிறத பத்தியும் அந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல பர்ஸ்ல நம்ம பேரை நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதி வச்சாலே போதும். 24 மணி நேரத்துக்குள்ள பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். இப்படி இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய முறை, அதாவது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட்டான மெத்தட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கு காலையில 8:34 மேல நமக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் வருது. செவ்வாய்க்கிழமை நாளே செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேஷ ராசியில நமக்கு வரும். மேஷ ராசிக்கான அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். இப்படி செவ்வாய்க்கிழமையில அஸ்வினி நட்சத்திரம் வர்றத நாம பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லுவோம். பௌமன் அப்படிங்கிற பேரும் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில இந்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் மட்டுமே இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு வரும். இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த பௌமாஸ்வினி நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அது மட்டும் இல்லாம அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தது. அடுத்ததா நரசிம்மரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இன்னைக்கு அம்மன் வழிபாடு, அதாவது துர்க்கையம்மனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் ஏற்கனவே நவராத்திரிக்கான பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையறதுக்கு அந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி முடிஞ்சவங்க துர்க்கையம்மனோட கோவிலுக்கு, அப்படி இல்லைன்னா நரசிம்மரோட கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கு பாருங்க. இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த நாள்ல நாம அம்மன் வழிபாடு அப்படி இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும், நோய்கள் தீரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது தீராத நோய்கள் தான். இதுக்கு விடிவு காலமே இல்லையான்னு சொல்லி நினைக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இந்த நாள்ல வழிபாடு செய்யும் போது தீரும். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி பாதியிலேயே நின்னு போயிருக்கோம். அதே மாதிரி வீடு வாங்கறதுக்கான முயற்சிகளை செஞ்சு அதுல பலவிதமான தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வீடை விக்கிறதுலயோ நிலத்தை விக்கிறதுலயோ பலவிதமான தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னாலும் இந்த நாளை தவற விடாதீங்க. ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால திருமணம் நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களும் இந்த நாள்ல வழிபாடு செய்யும் போது திருமணம் நடக்கும். செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற இடத்துல, அதாவது உங்க வீட்டுல நான் சொல்ல போற இடத்துல தீபத்தை நீங்க ஏத்தி வச்சாலே போதும். இந்த வீடியோல முழுக்க முழுக்க வழிபாடை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வழிபாடை செய்ய வேண்டாம்.
இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாடை செய்ய வேண்டாம். சப்போஸ் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரியாம அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இந்த வழிபாடை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க உடம்புக்கு குளிச்சுட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடை செய்யுங்க. இன்னைக்கு இந்த வழிபாடை சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு நரசிம்மருக்கான வழிபாடை பத்தி தான் சொல்ல போறேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அகல் விளக்க நீங்க எடுத்துக்கோங்க. இத நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு இந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை எந்த இடத்துல ஏத்தி வைக்கணும், எப்படி ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கணும். வெறும் தரையில எப்பயுமே நாம தீபத்தை ஏத்தி வைக்க கூடாது. உங்க வீட்டுல ஏதாவது மனை பலகை இருந்துச்சுன்னா அந்த மனை பலகையை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அந்த மனை பலகைக்கு மேல கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டதுக்கு அப்புறமா அந்த கோலத்துக்கு மேல ஒரு வெற்றிலைய வச்சு அந்த வெற்றிலைக்கு மேல இப்ப நான் சொன்ன மாதிரி அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க வீட்டுல மனைப்பலகை இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வடகிழக்கு மூலையில ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேல வெற்றிலை வச்சு அதுக்கு மேல அகல் விளக்க நீங்க வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தையும் நரசிம்மரையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த அகல் விளக்க ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு வந்து எப்பயும் போல விளக்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ல போற நரசிம்மருக்கான ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்க சொன்னாலே போதும். உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரோட கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கோவில்ல போய் உட்கார்ந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். கோவில்ல இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் தேவை கிடையாது. அதே மாதிரி விரிப்ப விரிச்சு உட்காரணுங்கிற அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. எல்லாரும் செய்யக்கூடிய வகையில எளிமையான வழிபாடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இந்த நாளை தவற விடாம நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.